இன்றைக்கி மாங்காய் பச்சடி தான் பார்க்க போகிறோம். இனிப்பு போட்டு வெல்லம் போட்டு செய்கிறது. நம்ம முன்னோர்கள் வந்து தமிழ் புத்தாண்டுக்கு ஸ்பெஷலாக செய்கிறது, இலையில் வைக்கிறது. அன்னைக்கு ஸ்பெஷலாக இது இருக்கணும்னு சொல்லிட்டு பாரம்பரியமான இனிப்பு பச்சடி விடுகின்ற பொழுது நல்ல பொழுதாக அமையணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. அதுலேருந்து வேப்பம்பூ உருட்டி உருண்டையாக சாப்பிடுவாங்க. இனிப்பு, புளிப்பு, காரம், கசப்பு எல்லாமே இருக்கணும் அன்னைக்கு அறுசுவை சாப்பாட்டில் அப்படின்னு சொல்லி பாரம்பரியமாக செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. அதை நினைக்க உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். புத்தாண்டு ஸ்பெஷல் தான் இது, தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல். அது வந்து 2 மாங்காய் தோல் எடுத்துட்டு செதுக்கி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா 2, கருவேப்பில்லை, கொஞ்சோண்டு தாளிப்புக்கு வெங்காயம், வெல்லம் இடித்து, வெல்லம் சுத்தமான வெல்லம், கல் மண் இல்லாத வெல்லம். அப்படி கல் மண் இருந்துச்சுன்னா வடிகட்டி ஊற்றுங்க, காய்ச்சி வடிகட்டி ஊற்றுங்க. எண்ணெய், தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, கடுகு வெடித்ததும் வந்து 2 மிளகாய், காஞ்ச மிளகாய் கிள்ளி போடுறோம். மிளகாய் வந்து பொரிஞ்சதும் வெங்காயம், லைட்டாக வெங்காயம், கொஞ்சமாக வெங்காயம். எங்கள் மாமியார் இப்படி தான் செய்வாங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் மாங்காவை போட்டுக்கலாம். அந்த செதுக்கி வச்சு அப்படியே ஸ்லைஸாக இருக்கிற மாதிரி தோல் நீக்கி செதுக்கின மாங்காய் செதுக்கி வச்சுருக்கோம். அந்த மாங்காவை போட்டு வதக்கி விட்டுட்டு லைட்டாக ஒரு 1/4 டம்ளர், ரொம்ப தண்ணி ஊற்றாமல் வெல்லம் போட்டால் இன்னும் மெல்ட் ஆகிடும், தண்ணி அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக வேகிற அளவுக்கு லைட்டாக தண்ணி இருந்தால் போதும். அந்த தண்ணி ஊற்றி வேகும்போதே அந்த வெல்லத்தையும் போட்டு சேர்ந்த மாதிரி தான் குக் பண்ணணும். உப்பு கண்டிப்பாக உப்பு போடுங்க. கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/4 டம்ளர் தான் தண்ணி, கொஞ்சமாக வேகிறதுக்கு. வெல்லம் ஜீனி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க, நாட்டு சக்கரை போடலாம், வெல்லமும் போடலாம். ஆனால் நாங்கள் வந்து வெல்லம் தான் போடுவோம். இது வந்து ஒரு பாரம்பரிய இதுதான். இது மஞ்சத்தூள், வெல்லம் ஒரு 150 கிராம் இருக்கும் வெல்லம். மாங்காய் நல்ல புளிப்பு, நல்லா இருந்துச்சு. சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. நல்லா வடை பாயசத்தோட காய்கறியோட இந்த பச்சடியும் சேர்த்து சாப்பிடுவோம். அன்றைய தினத்தை வந்து நான்வெஜ்ஜெலாம் கிடையாது, வெஜிடேரியன் தான் இப்போ எங்களுக்கெல்லாம். ரொம்ப ஸ்பெஷலுங்க அந்த பச்சடி, ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடாதவங்க, இதுவரையும் சாப்பிடாதவங்க அதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் திருகியும் போடலாம், சின்ன சின்ன குட்டி பீஸாகவும் போடலாம். உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா முந்திரி கூட தாளித்து போடலாம். முந்திரி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, நறுக்குன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். முந்திரி நல்லா மாவு மாதிரி வந்துருச்சு. நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா தண்ணியாகிடும். இது நல்லா எனக்கு நல்ல பதமாக நல்லா இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் தமிழ் புத்தாண்டுக்கு இந்த மாதிரி செஞ்சு இலையோடு வச்சு சாப்பிடுங்க. நம்ம பாரம்பரியமான இந்த பச்சடி சூப்பராக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.